இப்போ 4th எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஷபானாக்கு லாஸ்ட் எபிசோடில் அடிபட்டிருந்துச்சுல, அதை ஷபானாவோட ஸ்கூட்டியில் வந்து அவர் பின்னாடியே வந்துட்டு ஜெயசீலன் உட்காந்து தள்ளி விட்டுருப்பார்ல, அதோட ரூமுக்குள்ளே வராங்க, ஹாஸ்டலுக்கு ரூமுக்குள்ளே வராங்க. ரூம்மேட் கிட்ட சொல்கிறாங்க, ஏய் அவன் ஒரு பொறுக்கி என்கிட்டயே வந்து வம்பு பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ அவங்க பார்த்துருக்காங்க போல இருக்குது அவன் தான் அப்படிங்கிறத. ஒரு பொறுக்கி என்கிட்டயே, அந்த பூக்கடை பொறுக்கி என்கிட்டயே வந்து வம்பு பண்ணிகிட்டே இருக்காண்டி, என்னை பிடிச்சி தள்ளிட்டு அவன் பாட்டு போயிட்டான். ஏற்கனவே நான் வாங்குகிற காசு எனக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுறதுக்கும் வண்டியில் கண்ணாடி மாற்றுறதுக்கும் இவன் பண்ணுற டேமேஜை சரி பண்ணுறதுக்குமே சரியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சாப்பிட இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்த்தா வந்து நூடுல்ஸ் தான் அவங்க ஹாஸ்டலில் ஃபுட்டு போல் இருக்குது. அப்போ உடனே அவங்க ஃப்ரெண்டு வந்து ஆர்டர் போட்டு சாப்பிட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, ஷபானா உனக்கு வந்து ஆர்டர் போட்டு சாப்பிட்லாம், எனக்கு வர சம்பளம் வந்து சத்தியமாக பத்தாது, அது பேர் தான் லாயர்னு, ஆனால் எனக்கு வந்து எதுவும் ஆர்டர் பண்ணிலாம் சாப்பிட முடியாது, இந்த நூடுல்ஸை தான் நான் சாப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே சாப்பிட்றாங்க. அந்த டைமில் அவங்க லாயர் ஃபோன் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு கேஸ் வந்திருக்கு, அதுக்கு நீ பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஃப்ரெண்டு கேட்குறாங்க, இனிமேல் சம்பளம் வந்துருமா அப்படின்னோடனே, சம்பளம்லாம் கொடுக்க மாட்டார், டி பாயிண்ட்ஸ் மட்டும் கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜூனியர் லாயர்ஸோட ப்ராப்ளமை எடுத்து சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜெயசீலன் வந்து நேற்று ஒரு மெக்கானிக் ஷெட்டில் எல்லாத்தையும் போட்டு உடச்சி போட்டுட்டு வந்திருப்பார்ல, அந்த கண்ணாடி எல்லாத்தையும் அவர் இல்லை, அவரை தேடி வந்து ரவுடிஸ் உடச்சிருப்பாங்கல்ல, அதை பார்த்துட்டு மெக்கானிக் ஷெட் ஓனர் வந்து வராரு. அப்படி இப்படின்னு வீட்டு வாசல் வந்து பயங்கரமாக கத்துறாரு. இவர் சொல்கிறாரு, எங்கள் ஆட்சிக்கு கேட்டுரும், தயவு செஞ்சு கத்தாதீங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. சொல்லும் போது மெக்கானிக் ஷெட் ஓனர் கேட்கவே இல்லை, எனக்கு 5000 rupees நீ கொடுத்தே ஆகணும், கொடுத்தா தான் நான் போவேன் அப்படின்னோடனே, சரி 1 week டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் டைம் கேட்குறாரு முரளியும். உடனே அவரும் சரின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. போனதுக்கப்புறம் பார்த்தா இது எல்லாத்தையுமே வந்து வடிவுக்கரசி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. உடனே வந்துட்டு, ஏன்டா அப்படி பண்ணுற, திரும்பவும் போய் சண்டை எழுத்துட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. உடனே அவர் சொல்கிறாரு, ஆச்சி நீ பேசாமல் என்னையே விட்டுரு, நான் உன் கூட உன் பூக்கடையவே பார்த்துக்கிறேன், அதுதான் எனக்கு நல்லது, அதுக்கு மேலே என்னை எதுவும் சொல்லாத ஆச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஆச்சியும் கொஞ்ச நேரம் அந்த ஜெயசீலனோட கேரக்டர் எப்படி காமிச்சிருப்பாங்க தெரியும்ல, கொஞ்ச நேரத்தில் ஆச்சியும் அப்படி பேசி மழுப்பி சிரிக்க வச்சிருவாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ராஜா வந்துட்டு அர்த்தனாக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, நான் யாரையும் கூடயே சேர்த்துட்டு போக மாட்டேங்கிறேன், தனியாக போகிறேன் அப்படின்னு சொல்லி தானே உனக்கு ப்ராப்ளம், நான் இனிமேல் என் கூட ஜீவாவை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜீவாங்கிறது யாருன்னா, ஒரு காமெடி கேரக்டர் போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார்ல, ரொம்ப இன்னசென்ட். அவர் தான் வந்து இவர் வந்து சரி நான் அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கிறேன், என் கூடயே சேர்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அவங்க அக்கா அர்த்தனாவும் ஓகே அப்படின்னு சொல்லி ஃபோனில் சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்தா இவரை கூட்டிகிட்டு போனால் இவர் என்னடானா, சார் இப்போ தான் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ண, இவருக்கு டிரைவிங்கும் தெரியாது போல இருக்கு, சார் இப்போ தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு, சார் இப்போ தான் தம் அடிக்கிறாரு, சார் இப்போ தான் காஃபி குடிக்கிறாருன்னு ஒன்றுனியா போட்டு அப்டேட் பண்ணிட்டுருக்காரு. ஒன்றுனியா போட்டு அப்டேட் பண்ணுறதை பார்த்துட்டு இப்போ ராஜாவுக்கு செம்ம கடுப்பாயிடுது. ஏன்டா இப்படி அப்டேட் பண்ணிட்டுருக்க அப்படின்னா, இல்லை அவங்க அக்கா தான் என்ன இந்த மாதிரி அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. இதனால ராஜாவுக்கு தலைவலியே வந்துடும். அந்த ஜீவாவை வந்து பயங்கரமாக திட்டிட்டு நைட்டு வீட்டில் போய் படுத்துருவார். படுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா சொல்லுவாங்க, நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு எப்போயுமே இந்த ப்ராப்ளம் வரும், எந்த தொழிலையுமே நம்ம நேர்மையாக இருந்தோம்னா பிரச்சனை ஃபேஸ் பண்ண வேண்டி வரும், ஊருக்காக மாற்றிக்கிட்டு தன் பேச்சை மாற்றிக்கிட்டு தாஜா பண்ணிவிட்டு கூஜா தூக்கிட்டு அலையிறவங்களுக்கு எப்போவுமே ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு. இதை வந்து ராஜா அவங்க அப்பா கொடுத்த அட்வைசஸ் எல்லாத்தையுமே மைண்டில் ஏற்றிக்கிட்டாரு. அது நிஜமாவே உண்மைதான், எங்கேயுமே நேர்மையாக இருந்தால் ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், அதுதான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க அக்காவை வந்து ராஜா கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. உனக்கு வந்து அந்த ஜீவாப்பா பிடிக்கலையா, ஜீவானால தான் உனக்கு ஹெட்டேக் வந்துருச்சா, என்னால் தான் உனக்கு ஹெட்டேக் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து அர்த்தனா வந்து ஃபோன் பண்ணி ராஜா கிட்ட பேசுகிறாங்க. உடனே அவரும் அதனால இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதே கோவத்தையே அப்படியே மெயின்டைன் பண்ணுறாரு ராஜா. உடனே அர்த்தனா வந்து ஒன்று சொல்கிறாங்க, சரி உனக்கு நான் இப்போ ஹையர் அஃபிஷியல், ஆனால் உனக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்ணுறேன், என் வேலையும் தாண்டி நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் மந்த் நம்ம புதுசாக வந்து நிறைய கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் எடுக்க போகிறோம், அதில் அவங்களோட ப்ரொஃபைல் எல்லாமே நான் உனக்கு கொடுத்துட்றேன், உனக்கு அதில் யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள நீ செலக்ட் பண்ணி அவங்கள உன் கூட வச்சுக்கோ, இவ்வளோ தான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சொன்னோடனே இவரும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. இவருக்கு மைண்டில் வந்து அந்த இவர் எஸ்ஐ முரளியை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி, முரளினா ஜெயசீலன் ஹீரோவை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் ஓடிட்டே இருக்குது. நேராக போய் முரளி என்ன பண்ணுறாருன்னு பார்க்குறாரு. முரளி அவங்க ஆட்சி கூட ரோட்டு கடையில் கடலை வாங்கி சாப்பிட்றது, 2 பேரும் கொஞ்சிட்டு பேசிட்டு போகிறது, இது எல்லாத்தையுமே பார்க்குறாரு. இதெல்லாம் அவர் இன்ஃபேக்ட் ரசிக்கிறாரு. பட் ஒரு முரட்டுத்தனமான ஆளானனால ராஜா அதை வந்து ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸில் காட்டலை. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து முரளி எக்ஸசைஸ் ஏதோ பண்ணிட்டுருக்காங்க, அதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறத வந்து பார்க்குறாரு. அதே ஒளிஞ்சு நின்று பார்த்துட்ருக்காரு. ஆனால் அந்த முரளி எல்லாத்தையுமே பார்த்துட்டு கரெக்டாக ஃபோன் அடிச்சு, சார் நான் நேற்றும் உங்களை பார்த்தேன், இன்றைக்கும் உங்களை பார்த்தேன், என்கிட்ட பேசுகிறதுக்கு தானே நீங்கள் வந்துட்டு சும்மா வரப்பா சுற்றிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக முரளி கேட்குறாரு. கேட்டவுடனே ராஜாவும் வந்துட்டு, ஒன்றும் இல்லை, ஒரு விஷயமா அவங்ககிட்ட பேசலான்னு வந்தேன்னா அப்பா வந்து சும்மா சொல்கிறாரு, மழுப்புறாரு. பட் ஆக்சுவலாக வந்து முரளி அவரை பார்க்குறதுக்கு தான் வந்திருப்பாரு. பின்னாடி இருந்து யாரோ வந்து கத்தியை வீச வருவாங்க. கத்தியை வீச வரும்போது எஸ்ஐ ராஜாவை வந்து முரளி வந்து காப்பாற்றி ஒரு சின்ன ஃபைட் நடக்கும். அந்த ஃபைட்டில் என்னென்னா, ராஜாவை காப்பாற்ற போய் முரளிக்கு கையில் ஒரு சின்ன அடிபட்டுரும், கத்தி வெட்டுப்பட்டுரும். உடனே ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லி ராஜா கூப்பிடுவார். உடனே இல்லை ஹாஸ்பிட்டல்லாம் போக வேண்டாம், பட் எங்கள் ஆட்சிக்கிட்ட வந்து
நான் தப்பு பண்ணலை, நான் உங்களை காப்பாற்ற போய் தான் எனக்கு அடிபட்டுச்சுன்னு மட்டும் வந்து சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நேராக பூக்கடைக்கு கூட்டிகிட்டு வந்தோடனே அவங்க ஆச்சி வந்துட்டு அடிப்பட்டதை பார்த்து டென்ஷன் ஆகி காயெல்லாம் கையிலெல்லாம் கட்டி போட்டுட்டு இவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. இவர் தான் எஸ்ஐ ராஜா, நம்ம ஏரியாவோட சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்லுவாங்க. சொன்னோடனே அந்த ராஜா கிட்ட வந்துட்டு, ஐயா இப்போ இவன் ஒன்றும் எதுவும் தப்பு ஒன்றும் பண்ணலைல்ல, நீங்கள் உங்களை பார்த்தா எங்கள் குலசாமி மாதிரியே இருக்கு, இவனை எப்படியாச்சும் ஒரு நல்ல வழியில் திருப்பி விடுங்க, நல்ல புத்தி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப இமோஷ்னலாகி பேசுவாங்க. பேசிவிட்டு அவங்க போயிடுவாங்க. போனோடனே வந்துட்டு ராஜா சொல்லுவார், இந்த மாதிரி என் கூட போலீஸாக வேலை பார்க்குறியா அப்படின்னோடனே, சும்மா இருங்க சார், விளையாடாதீங்க சார், என் பேர்லேயே கேஸ் இருக்குது அப்படின்னோடனே, உன் பேரில் கேஸ் இருக்குங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும், அதை நான் பார்த்துக்கிறேன், நீ போலீஸாக வேலை பார்க்குறியா இல்லையா அப்படின்னோடனே, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸா சார் அப்படின்னு கேட்டோடனே, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்லாம் போலீஸ் தான் அப்படின்னோடனே, இல்லீகலா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு, முரளி கேட்குறாரு. ஆமாம், உனக்கு வேலை பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா என் ஃபோன் நம்பர் இருக்குது, நீ எப்போ வேணால் எனக்கு கால் பண்ண, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அப்படியே இங்கே வந்து முரளி திங்க் பண்ணுறாங்க. முரளிக்கு வந்து விருப்பம் இல்லை, ஏன்னா பாட்டிக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு விருப்பம் இல்லை. பட் ஆப்வியஸ்லி தான் போகிறாங்க, அது நமக்கு தெரியும். இதே மாதிரி அப்டேட் செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.